Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஸ்பெஷலான யம்மி கோக்னட் குக்கீஸ். இதை எப்படி வீட்டில் சூப்பராக ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 160 கிராம் ஆஃப் ரிஃபைன் ஃப்ளவரையும் 50 கிராம்ஸ் ஆஃப் டெசிகேட்டட் கோகோனட்டையும் ½ டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடரையும் நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் 120 கிராம்ஸ் ஆஃப் பட்டரையும் 100 கிராம்ஸ் ஆஃப் சுகரையும் ஆட் பண்ணி ஒரு விஸ்க் அல்லது எலக்ட்ரிக்கல் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த பட்டர் அண்ட் சுகர் மிக்சர் ரொம்ப ஃப்ளஃபியாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா ஸ்லோலேருந்து பீட் பண்ணிகிட்டே இருந்து அப்படியே ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ளஃபியான மிக்சர் கிடச்சிடும். இப்போது இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மைதா அண்ட் டெசிகேட்டட் கோகோனட் மிக்சர், அதை 3 பார்ட்ஸாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பீட்டரை வச்சியோ இல்லை விஸ்கை வச்சியோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம பட்டர் அண்ட் சுகர் மிக்சர் நம்ம ரிஃபைன் ஃப்ளவர் அண்ட் டெசிகேட்டட் கோகோனட்டோட நல்லா இன்கார்பரேட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம மைதா அண்ட் டெசிகேட்டட் கோகோனட் மிக்சரை 3 பார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிரம்பிள்டு மிக்சர் இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது இதை நம்ம கையை வச்சு கலந்து விட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். இன்கேஸ் உங்களோட மிக்சர் ரொம்ப ட்ரையாக இருந்தது அப்படின்னா 1 or 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மில்கை ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு கரெக்டாக கன்சிஸ்டன்சி இருந்ததுனால நான் மில்க் ஆட் பண்ணலை. இப்போது சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கை விரல் அதில் பதியணும். அதே மாதிரி உங்கள் கையில் இந்த ஃப்ளோர் ஒட்டாமல் வரணும். இப்போது ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட்டை எடுத்து கொட்டி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டி அதை நம்ம பாம்ஸ்க்கு நடுவில் வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா ஒரு சின்ன குக்கி மாதிரி நமக்கு கிடைக்கும். அதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற டெசிகேட்டட் கோகோனட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா மேலேயே அப்படியே அந்த கோகோனட் பீசஸ் ஒட்டிக்கும். இது சாப்பிடும்போது அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டெப்பை நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம். இப்போது நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் ஷீட்டை போட்டுட்டு அதில் ஆயில் ஆர் கீ நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற குக்கீஸை 1 inch கேப்பில் அடுக்கி வச்சுடுங்க. இதை 180 டிகிரியில் 17 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரெடி ஆகிடும். இல்லைனா உங்களோட குக்கீஸில் ஓரத்தில் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் க்ரஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னாலே உங்கள் குக்கீஸ் ரெடி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது சூப்பர் யம்மியான கோகோனட் அண்ட் பட்டர் ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய நம்ம கிறிஸ்பி கோகோனட் குக்கீஸ் ரெடி. இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது பேக் ஆகிட்டு இருக்கும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். வீடு ஃபுல்லாக கோகோனட் ஸ்மெல் வரும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.